ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்ஃபர்மேஷன் ரெட்ரைவல் டெக்னிக் சப்ஜெக்டோட பார்ட் ஏ பார்ட் பி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ரெகுலேஷன் 17. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குரூப் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து யூனிட் 1ல் பார்ட் ஏ என்ன, பார்ட் பி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ யூனிட் 1ல் பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோன்னா ஐஆர் சிஸ்டம்ஸ். இப்போ இன்ஃபர்மேஷன் ரெட்ரைவல் தான் நமக்கு வந்து இந்த சப்ஜெக்டோட நேம். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஐஆர் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து இருக்கும். அது 2 மார்க்லேயோ இல்லை 8, 4 அந்த மாதிரி எந்த மார்க்கில் வேணால் இருக்கலாம். ஸோ அந்த டாபிக் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஐஆர் சிஸ்டம் அப்படின்னா அதில் என்னென்ன வரும், காம்போனன்ட்ஸ் இருக்கும், அது 8 மார்க்கு, ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதோட ரோல் என்ன, இதெல்லாம் 2 மார்க் கொஷின். ஆர்கிடெக்சர் ஆஃப் ஐஆர் வந்து 13 மார்க் கொஷின். ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 13ல் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெப்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸு, காம்பனன்ட்ஸ், இது எல்லாமே 8 மார்க் அது கொஷின் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வெப் சர்ச் அண்ட் ஐஆர், இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா 8ல் கேட்கக்கூடிய கொஷின். அண்ட் இன்னொரு டாபிக் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்னா விஷுவலைசேஷன் இன் சர்ச் இன்டர்ஃபேஸஸ், இதுவும் 8 மார்க் கொஷின் தான். மோஸ்ட்லி இந்த யூனிட்டில் வந்து 13ல் கேட்குறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகேவா? ஏன்னா நமக்கு டாபிக்ஸே இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதோட வெப் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 டாபிக் இதில் கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா 2 மார்க் பார்த்தோன்னா இந்த யூனிட்டில் நான் சொன்னேன் இல்லையா, இன்ஃபர்மேஷன் ரெட்ரைவல் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டா ரெட்ரைவல் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரெட்ரைவல், இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் கிளாசிக்கல் ஐஆர், வெப் ஐஆர், இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். டேபுலர் காலம் வைஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெப் அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கோங்க. வெப்பில் வந்து என்னென்ன ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் வந்து என்ன இருக்குது, வெப்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதில் உள்ள இம்பேக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இது எல்லாமே வந்து கவர் பண்ணிக்கோங்க. 2 மார்க்குக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து இதில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ யூனிட் 2ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னா இந்த 3 கொஷின்ஸ் தான். ஆனால் இந்த 3 கொஷின்ஸும் பார்க்க பக்கம் பக்கமாக இருக்கும் ஒவ்வொரு கொஷினும். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாடல்ஸில் நிறைய மாடல் இருக்குது. அதில் 3 மாடல் மட்டும், பூலியன் அண்ட் வெக்டார், அதுக்கப்புறம் நியூரல் நெட்வொர்க், இது 3மே தனித்தனியான 13 மார்க் கொஷின். ஃபஸ்ட் யூனிட்டில் சேர்த்து வச்சு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் 13 மார்க்குங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஆர்கிடெக்சர் டயக்ராம் மட்டும்தான் இருக்கும் 13ல். மித்த எல்லாமே வந்து 8 மார்க்கில் கேட்குற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 13ல் கேட்குற மாதிரி பெருசாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கூட கேட்கலாம், இல்லை 13ல் கூட கேட்கலாம், அந்த மாதிரி. ஓகே, ஸோ மாடல்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டாபிக்னா ரெவலன்ஸ் ஃபீட்பேக் அண்ட் கொரி எக்ஸ்பான்ஷன், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். அது இம்பார்ட்டண்ட்டுங்கிறத விட நமக்கு அதில் உள்ள சப்டாபிக்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து 4 மார்க்கு 6 மார்க்கு அப்படின்னு கேட்குறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. இப்போ எப்படி கேட்கலான்னா ரெவலன்ஸ் ஃபீட்பேக் மட்டும் 8 மார்க், அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு கீழே உள்ள டைப்ஸ்லாம் என்ன இருக்குது, ப்ரெசிஷன் அண்ட் ரீகால், அது தனியாக 8 மார்க் கொஷின். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ரெவலன்ஸ் ஃபீட்பேக்னால் என்ன, சூடோ ரெவலன்ஸ் ஃபீட்பேக்னால் என்ன, இன்டைரக்ட் ரெவலன்ஸ் ஃபீட்பேக்னால் என்ன, இதெல்லாம் தனித்தனியாக 4 மார்க்ஸில் ஆல்ரெடி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா ரெவலன்ஸ் ஃபீட்பேக்னால் என்ன அப்படிங்கிறத 8 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி வேணால் சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து மீன் ஆவரேஜ் ப்ரெசிஷன் மேப்பா, அந்த கொஷினும் இம்பார்ட்டண்ட். அதுவும் வந்து 6ல் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இதில் உள்ள சப்டிவிஷன்ஸ் எல்லாமே ரெவலன்ஸ் ஃபீட்பேக்கோட சப்டிவிஷன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் தனித்தனியாகவும் கேட்கலாம், ரெவலன்ஸ் ஃபீட்பேக்கும் ஒன்றாவும் கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த மாடலில் 2 மாடல் என்னென்னா பூலியன் அண்ட் நியூரல் நெட்வொர்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஏன்னா பூலியன் அண்ட் வெக்டார் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதில் எனி ஒன் படிச்சுக்கோங்க. பூலியன் அண்ட் வெக்டாரில். அண்ட் நியூரல் நெட்வொர்க் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது படிச்சுட்டு ரெவலன்ஸ் ஃபீட்பேக்கு கண்டிப்பாக படிச்சிருங்க. ஏன்னா அது வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஓகே, இப்போ 2 மார்க்குக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா
இந்த யூனிட்டில் பெருசாக வந்து 2 மார்க்குக்குன்னு கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. என்ன பூலியன் மாடல்லாம் என்ன, பூலியன் மாடலில் உள்ள ஃபார்முலாஸு இல்லை அதோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் அந்த மாதிரி நம்ம 13ல் படித்தது தான் 2 மார்க்கில் வந்து இருக்கும் இந்த 3 டாபிக் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த ரெவலன்ஸ் ஃபீட்பேக்கில் உள்ள டாபிக்ஸ் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ரெவலன்ஸ் ஃபீட்பேக்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து சப் டாபிக்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாமே 2 மார்க்கில் கேட்கலாம். நம்ம 13ல் கவர் பண்ணிடுவோம், அதனால 2 மார்க்குக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன டாபிக் இருக்குன்னா டிஎஃப் அண்டு அது என்னது ஐடிஎஃப் வெயிட்டிங் அந்த டாபிக் இருக்குல்ல, அது இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஷின். டிஎஃப்னா என்ன, ஐடிஎஃப்னா என்ன, வெயிட்டிங்னா என்ன, அது ரெண்டும் சேர்த்து என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெசிஷன் அண்ட் ரீகால் இருக்குல்ல, அதோட ஃபார்முலாஸ் அண்ட் அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை வந்து 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கொசைன் சிமிலாரிட்டி அப்படின்னா என்ன, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனல் கொஷின் என்ன அப்படின்னா டிஆர்இசி, இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான 8 மார்க் கொஷின் தான். ஓகே, ஏன்னா இந்த டாப்பிக்கும் இருக்குது. வேறு என்ன டாபிக் இதிலேருந்து கேட்கலாம் அப்படின்னா இந்த டாபிக் ஒரு டாபிக் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 மார்க்காக படித்து வச்சுக்கோங்க. எப்படின்னா 8 மார்க் இந்த கொஷின் 8லேயும் கேட்கலாம், 13லேயும் கேட்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு அதோட டெஃபினிஷன், அதோட கோல்ஸ் ஒரு 3 கோல் இருக்கும். அப்புறம் வந்துட்டு அதோட பெஞ்ச் மார்க் டாஸ்க் என்ன, அது ஒரு 4-5 டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த ஹெட்டிங் மட்டும் கூட பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட எவால்யூஷன் மெஷர்ஸ் என்ன, அதுக்கு பெனிஃபிட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ராபேக்ஸ், அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு வேளை நமக்கு வந்து டிஆர்இசி வந்து 8 மார்க்லேயோ 13ல் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஒரு 9-10 மார்க்ஸ் விழுந்துடும். ஓகேவா, இப்போ யூனிட் 3 பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு 2 வந்து 13 மார்க்கு, லாஸ்ட்டு 2 வந்து 8 மார்க் கொஷின். ஃபர்ஸ்ட்டு 2 டாப்பிக்கில் என்னென்ன கவர் ஆகும்னா இதை வந்து அன்சூப்பர்வைஸ்டு அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னா கே-மீன் கிளஸ்டரிங், அக்ளோமெரேட்டிவ் ஹைராரிக்கல் கிளஸ்டரிங் அண்ட் நேவி டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன், இது 3 கவர் ஆகும். இப்போ கே-மீன்ஸ் கிளஸ்டரிங் வந்து 13 மார்க்கு, மிச்ச 2 வந்து 8 மார்க் கொஷின். மொத்தமாலாம் நம்ம கேட்குறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகேவா, இந்த 3 டாபிக் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா சூப்பர்வைஸ்டு அல்காரிதமில் டெசிஷன் ட்ரீ அல்காரிதம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இதில் ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. இதுதான் வந்து நமக்கு பார்ட் சிக்கு கேட்கக்கூடிய கொஷின். இதில் வந்து பார்ட் சியில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கே-மீன்ஸ் கிளஸ்டரிங் இருக்குல்ல, அதுவும் பார்ட் சி கொஷின் தான். இதில் வந்து இந்த யூனிட்டில் வந்து கொஞ்சம் நிறையா டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், செகண்ட் யூனிட் மாதிரி. ஓகேவா, ஏன்னா இதில் வந்து நமக்கு பார்ட் சியும் கேட்குறனால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய யூனிட் தான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சூப்பர்வைஸ்டு அல்காரிதம் டெசிஷன் ட்ரீ சொல்லிட்டோம் இல்லையா. ஓகே, அதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. டெசிஷன் ட்ரீ வந்துட்டு தனியாக அதோட டாபிக்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா 8 மார்க்கு, ப்ராப்ளமோட கேட்டாங்க அப்படின்னா 13லேயும் கேட்குற சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி பார்ட் சி கொஷின். ஓகேவா, தென் அடுத்து என்னென்ன அப்படின்னா கேஎன்என் கிளாசிஃபயர், இது 8 மார்க்கு. அப்புறம் இன்வெர்ட்டட் இண்டெக்ஸ், இதுவும் 8 மார்க்கு. ஓகேவா, ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன பார்ட் ஏல வந்து கேட்கலாம் அப்படின்னா மிஷின் லேர்னிங் டாபிக். மிஷின் லேர்னிங் எதுக்கு டெஃபினிஷன், அது எதுக்கு இம்பார்ட்டண்ட்டு அப்படின்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா என்ன, அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா என்ன, அது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். அதை 2 மார்க்லேயும் கேட்கலாம், 6 மார்க்லேயும் கேட்கலாம், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செமி சூப்பர்வைஸ்டுனா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 3க்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் மெயினாக சூப்பர்வைஸ்டு அண்ட் அன்சூப்பர்வைஸ்டு தான் கேட்டுட்டு இருக்காங்க இது வரைக்கும், டேப்லர் காலம் வைஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எஸ்விஎம் கிளாசிஃபயர்னால் என்ன. இப்போ நம்ம இந்த கேஎன்என் கிளாசிஃபயர்லாம் நம்ம பார்த்துட்டோம், 8 மார்க்கில் படிச்சிருக்கோம். இப்போ எஸ்விஎம் பற்றி கேட்டாங்கன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்போ எஸ்விஎம் கிளாசிஃபயர் வந்து அந்த டாப்பிக்கில் 2 மார்க்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை கேட்டாங்கன்னா நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இதில் இந்த யூனிட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால நான் ஒரு வேளை தெரியலனாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6-7 மார்க்ஸாவது நமக்கு வரும் 13க்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் இன்வெர்ட்டட் இண்டெக்ஸிங்னா என்ன, அப்புறம் வந்து இண்டெக்ஸிங்னா என்ன, சர்ச்சிங்னா என்ன, மல்டி டைமென்ஷனல் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம். ஓகே, அதுக்கப்புறம் அக்யூரசி ரேட்னா என்ன, எரர் ரேட்னா என்ன, இது இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். ஓகே, அக்யூரசி அண்ட் எரர் ரேட் அதோட ஃபார்முலாஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ யூனிட் 4 வந்து ஒரு சின்ன யூனிட். ஓகேவா, என்னென்னா சர்ச் இன்ஜின் ஆர்கிடெக்சர், அது வந்து 13 மார்க் கொஷின் தான். அடுத்து சர்ச் இன்ஜின் ரேங்கிங், அதில் வந்து ஹிட்ஸ்னு ஒரு டாபிக் மட்டும் இருக்குது, HITS, அது வந்து தனியாக 8 மார்க் கொஷின். அதே மாதிரி சர்ச் இன்ஜின் ஆர்கிடெக்சரில் டிஸ்ட்ரிபியூட்டட் அண்டு கிளஸ்டர் இருக்குது. ஓகேவா, அது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க.
4 மார்க் இல்லை 5 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா வெப் க்ராலர். ஓகே, அது இம்பார்ட்டண்ட்டான 8 மார்க்கு அண்ட் 2 மார்க்கும் கூட இம்பார்ட்டண்ட். ஓகேவா? வெப் க்ராலர்னால் என்ன, அது ஆர்கிடெக்சர் 8 மார்க்கு, அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு 2 மார்க்கில் கேட்கலாம் அண்ட் 6 மார்க்லேயும் கேட்கலாம். ஃபீச்சர்ஸ் 2 மார்க்கு, டைப்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டாங்கன்னா 8 மார்க் கொஷின். அதுக்கப்புறம் அதோட பர்பஸ் என்ன, அது வந்து 2 மார்க் கொஷின்ஸ். ஓகேவா? அண்ட் அதோட பாலிசி இருக்குது. ஸோ பாலிசிஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுவும் வந்து 2 மார்க் கொஷின் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன, இதுதான் வந்து 8ல் கேட்கக்கூடிய டாபிக்ஸ். இந்த 3 தான், வேறு சான்ஸே கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 2 மார்க்குக்கு ஹீப்ஸ்லானா என்ன, ஜிப்ஸ்லானா என்ன, ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ் ஆனால் என்ன, அதில் என்னென்ன பாலிசிஸ் 3 பாலிசி இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன, ஸ்னிப்பட் ஜென்ரேஷன்னா என்ன, இது எனக்கு எந்த யூனிட்னு தெரியல. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கொஷின் பேப்பரில் வந்து பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ அது எந்த யூனிட்டுங்கிறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 4th யூனிட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இப்போ யூனிட் 5ல் 3 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 13 மார்க், லாஸ்ட்டு 1 8 மார்க். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங். இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அதோட டெஃபினிஷன், டைப்ஸு, அல்காரிதம். அந்த அல்காரிதமோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்து வச்சுக்கோங்க, நமக்கு 2 மார்க்கில் யூஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் 13 மார்க் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கண்டென்ட் பேஸ்டு ரெக்கமெண்டட் சிஸ்டம்ஸ். ஓகேவா? இதில் உள்ள சப்டாபிக்ஸ் எல்லாமே தனித்தனியாக 8 மார்க்கில் கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 2 கொஷின் தான். அதுக்கப்புறம் 8 மார்க் கொஷின் என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபேக்டரைசேஷன் மாடல். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, எஸ்விடி அண்ட் எஸ்விடி ப்ளஸ் ப்ளஸ். அதை இன்க்ரிமெண்டல் எஸ்விடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 டாபிக்ஸ் தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த எஸ்விடினா என்ன, எஸ்விடி ப்ளஸ் ப்ளஸ்னால் என்ன, அது 2 மார்க். நம்ம 13ல் படிக்கும்போது 2 மார்க் கவர் ஆகிடும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 மார்க்குன்னு பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. என்னென்னா கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் அண்ட் கண்டென்ட் ஃபில்டரிங்கோட டிஃப்ரென்ஸ், டேப்லர் காலம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ரெக்கமெண்டர் சிஸ்டமில் உள்ள ஓகே அதோட டைப்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதில் என்ன டெஃபினிஷன் இருக்குது, அதோட கோல் என்ன, ரெக்கமெண்டர் சிஸ்டமோட கோல் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, டைப்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன், அது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து இந்த யூனிட்டில் 2 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சப்ஜெக்டில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு. மோஸ்ட்லி பார்த்தோன்னா யூனிட் 3லையும் யூனிட் 2லையும் அதிகமாக இருக்கும். மிச்சம் எல்லாத்துலேயுமே ஒரு 2 கொஷின் 3 கொஷின் தான் 13 மார்க்கில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்டு அந்த பார்ட் சி கொஷின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம கேமீன் கிளஸ்டரிங் அப்படின்னா ஒரு ப்ராப்ளமை நீங்கள் வந்து ஒரு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க வித் எக்ஸாம்பிள்னு கொடுத்தாங்கன்னா நம்ம தான் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்டு கொஷின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.